1966 கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் அமைச்சர். 1967 உதவி பெறும் கல்லூரிகள் 83. அண்ணா குச்சிங்க எல்லா புத்தகத்தில் இருக்கு. உதவி பெறும் கல்லூரிகள் 83. 1978 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி முடியும் பொழுது 123. எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஆட்சி முடிவுக்கு வந்த பொழுது 158. 1991 மொத்த உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் 163. 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் இரட்டை மடங்கான உதவி பெறும் கல்லூரிகளில் 63 கல்லூரிகள் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரிகள். அந்த சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் 3 கல்லூரி வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. உருது கல்லூரிகள், அரபு கல்லூரிகள். அந்த காலத்தில் கீழ்த்திசை கல்லூரி என்று சொன்னார்கள். ஓரியன்டல் காலேஜஸ். அதை தவிர 60 காலேஜ் வந்து மைனாரிட்டி. கலைஞர் ஆட்சிக்கு வந்தபோது 1973 தனியார் பள்ளி ஒழுங்காற்று சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார். இஸ்லாமிய சிறுபான்மையினரும் கிறிஸ்துவ சிறுபான்மையினரும் உயர் நீதிமன்றம் போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. பல சரத்துக்கள், பல பிரிவுகள் சிறுபான்மையினர் கல்லூரிக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார்கள். எது பொருந்தாதுன்னா அவங்க யாரை வேணா அப்பாயின்ட் பண்ணலாம், எப்ப வேணா வெளியே அனுப்பலாம், சட்ட பாதுகாப்பு இல்லை என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஏனென்றால் 30(1) அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 30 சப்செக்ஷன் 1 அதற்கு சொல்லிட்டு சிறுபான்மையினர் நிர்மாணம் செய்யலாம், நிர்வகிக்கலாம், அது அடிப்படை உரிமை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால ஒரு ஆசிரியர்களின் பணி நியமனம் செய்வதும் வேலைகள் எடுப்பதும் அவங்க வேலை, கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடையாது. மீதி 100 காலேஜுக்கு தான் அரசாங்கத்திற்கு இந்த கல்லூரி சம்பந்தமான ஆசிரியர் பணி பாதுகாப்பு சம்பந்தமான பாதுகாப்பு இருக்குன்னு. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க காலேஜ் வாத்தியாருக்கு வேலை செய்கிறவங்க. 1978-79 +2 வந்துடுச்சு எல்லா ஸ்கூல்ஸுக்கும். 3500 கல்லூரி ஆசிரியர் வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உபரி ஆசிரியர் என்று சொன்னார்கள். ரொம்ப சரியா சொல்லணும்னா இங்க இருந்து அண்மையில் இருக்கக்கூடிய DKN கல்லூரி முதல்வர் போய்